வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பே. 2, 5, 11 எழுத்து வந்துட்டாலே பணப்புழக்கம் அவருக்கு சரளமாக இருக்குன்னு அர்த்தம். இவர் பணப்புழக்கத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது வீடை கட்டுறாருன்னா வீடை கட்ட கையில் ரூபா வச்சிருக்காரு, ஆனால் வீடை கட்ட முடியாது. 4ஆம் இடம் காலியாக இருக்குது. 4ஆம் இடம் காலியாக இருக்கனால சம்பாத்தியம் பண்ண ரூபா வச்சு ஒரு சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இவருடைய திறமை யாரோ இவருடைய உழைப்பை செக்க பொழிஞ்சி ஷேர் பொழிஞ்சி வாங்கி அவங்க ஒரு திறமையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 39 நம்பருக்கு ஆத்ம திருப்திக்காக வளர்ப்பார். ஏதாவது ஒன்றுனா அந்த அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு டக்குன்னு தூக்கி போட்டக்கூடிய கேரக்டர். இவருக்கு 4ஆம் இடம் வலுத்திருந்து ஒரு சொந்த வீடை கட்டிட்டாலும் ஒரு 3 வருஷமோ 1 வருஷமோ இல்லை 5 வருஷத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டில் அந்த வீடை போய் வாடகைக்கு விட்டுட்டு வேறு வீட்டில் போய் கூடலாம் இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது இந்த 4ஆம் இடம் காலியாக இருக்கிறதுனால சொந்த வீடை அணைக்க முடியாதுன்னு அர்த்தம். அவங்க பிறப்பு ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருந்து இந்த கட்டத்தில் கையெழுத்தில் 4ஆம் இடம் கிரகம் இல்லைன்னா நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க வீடை கட்டியும் அந்த வீட்டில் இருந்துட்டு வேறு வீட்டுக்கு போனால் தான் விசேஷமாக இருக்கும், வாடகை வீட்டில் போய் வந்துக்கிறாங்க. அது நிறைய பேர் இதுதான் எனக்கு நல்லா இருக்குது, சொந்த வீட்டில் இருந்தால் எனக்கு நல்லா இல்லை அப்படி சொல்கிறாங்க. சிலவங்க 10 வீடு கட்டி விட்டுருக்காங்க. 10 வீடு கட்டி விட்டுட்டு அவர் போய் வாடகை வீட்டில் வந்துருப்பாங்க. 10 வீடு சொந்த வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் ஒரு வீட்லையாக போய் தான் சுகமாக அனுபவிக்கன்னா கிடையாது. செந்தில்குமாருங்கிற பேரில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். அவருடைய நியூமராலஜி நம்பர் 49, பிரமிடு நம்பரில் 72. 4ம் 9ம் சேரலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. தன் தகுதிக்கு மீறிய ஒரு செயலை இறங்கி யாராவது என்னப்பா இப்படி பெரிய காரியம் செஞ்சுட்ட அப்படின்னு கேட்பாங்க. அவர் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, ஒரு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக செஞ்ச மாதிரி ஒரு பெரிய வேலை கிடையாதுன்னு சொல்லி பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அவருக்கு ஈஸியாக தெரியும். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜியில் தொடர்ந்து ஒரு 3 வாரமாக உங்களுக்கு இதை பற்றியே விளக்கிக்கிட்டு வரோம். முதல்ல முருகன்கிற பேரை பற்றி விளக்கணும், 2வது செந்தில்ங்கிற பேரை விளக்கணும், 3வது ஒரு 4 பெண்களுடைய பேரை பற்றி விளக்க இருந்தோம். இப்போ அதே தலைப்பில் சில பேர் நிறைய பேர் சின்ன பேராக இருக்குது விளக்கம் காட்டுறதுல நாங்கள் போகிறோம், கொஞ்சம் பெரிய பேராக உள்ள பேரையும் போட்டு காட்டுங்கிற விளக்கம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில வாட்ஸ்அப்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக சில பிரபலமான பேரில் ஒரு நீளமான பேர் ஒரு 6 பேர் போட்டிருக்கோம். ஒரே தேதியில் பிறந்திருக்காங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு உதாரணமான தேதியை போட்டிருக்கேன். நிறைய பேர் சில பேரில் நீங்கள் ஒரு தேதியை போட்டிருக்கீங்க, நான் அந்த தேதியில் பிறக்கலையே, எனக்கு இதெல்லாம் ஒத்து போகலை. ஒரு நபர் கேட்டிருந்தார், நான் அந்த தேதியில் பிறக்கலை இல்லை, அப்போ எனக்கெல்லாம் ஒத்து போகாதில்லை அப்படின்னு நினைக்காரு. இதை நான் போட்டிருக்கிறது இந்த பிறந்த தேதியை பற்றி போட்டிருக்கிறது ஒரு தோராயமாக ஒரு விளக்கம் கட்டுறதுக்காக, ஒரு ஜென்ரலாக ஒரு காமனாக ஒரு தேதியை போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு கம்பல்சரியாக தேவையில்லை. இந்த கட்டத்தில் உள்ள விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்தாலே அந்த விளக்கங்களே உங்களுக்கு போதும். இதில் இந்த டேட்டா பர்த்தை நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த டேட்டா பர்த்தில் ஒரு ஆள் பிறந்திருந்தால் இந்த சொல்கிற குணங்கள் வேணால் பொருந்தும். இந்த தேதியில் பிறக்காமல் இந்த கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க நிறையா. ஆகையால் இது ஒரு காமனான ஒரு டேட்டா பர்த்தாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேதியில் பிறக்கலை, ஆனால் இந்த பேரை பற்றி சொல்கிறீங்க, ஆர் செல்வகுமாரை பற்றி சொல்கிறோன்னா நீங்கள் டேட்டா பர்த்தையே பெருசாக எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். இந்த பேருக்குரிய கட்டத்தை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும். 25 வயசு ஆளும் இந்த பேரில் இருக்கலாம், 60 வயசுக்குள்ள ஆளும் இருக்கலாம். ஆகையால் இந்த பேரில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் 20 வயசு 60 வயசு 70 வயசு ஆளாக இருந்தாலும் இந்த சொல்கிற குணம் பூரா அப்படியே பொருந்தும். இந்த டேட்டா பர்த்துக்குரிய சொல்கிறது உங்களுக்கு நியூமராலஜின்னா என்ன, பிரமிடுன்னா என்ன, அந்த விளக்கங்கள் அதுக்குரிய காமனான அந்த நம்பரை போட்டிருக்கேன். அதனால் இதை போடாமல் உங்களுக்கு டைரெக்டாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி டக்குன்னு எடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. இந்த 2 நம்பரை போட்டிருக்காங்க, இந்த 2 நம்பரை போட்டிருக்காங்க, அது என்ன தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆகையால் நியூமராலஜினா என்ன, பிரமிடுனா என்ன, அதுக்கப்புறம் உங்கள் பேரில் கட்டமைக்கிற மாதிரி அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றி விளக்கிக்கிட்டு இருக்கோம். நியூமராலஜி நம்பர் இருந்தால் இருக்குது, பிரமிடு நம்பர் இருந்தால் இருக்குது. இப்போ அஸ்ட்ரோ நியூமராலஜி உங்கள் பேர்லேயே ஜாதகம் அமைக்கிற முறையை பற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் இது ஒரு டேட்டா பர்த்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு நியூமராலஜி என்ன செயல்படுகிறது, நிறைய பேர் நியூமராலஜி பற்றி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்காக நிறைய பேர் பூமியில் இருக்காங்க.
அதை மதிக்காமல் வேற இருக்காங்க. சிலவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. அந்த விளக்கங்களை தெளிவாக காட்டுறக்காகத்தான் நியூமராலஜினா என்ன, பிரமிடுனா என்ன, உங்கள் பேரில் ஜாதகம் அமைக்கிற முறையை பூரா உங்களுக்கு இந்த ஸ்தான பலத்தில் உள்ள பேரை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்கேன். இது பார்க்குறவங்களுக்கு பூரா புதுமையாக இருக்கும். இதனால் இதை போடாமல் உங்களுக்கு டக்குன்னு இந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் என்னங்கிற புதுசாக பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ என்னைக்காவது எடுத்து பார்க்குறவங்களுக்கு இது என்னங்கிற தெரியுதுக்காக, அந்த விளக்கத்துக்காக இதை போட்டிருக்கோம். ஒரு 6 பேரை பற்றி போட்டிருக்கோம். நிறைய பேர் முருகன்கிற பேர் அதிகமாக இருக்கிற மாதிரி, செந்தில்ங்கிற பேர் அதிகமாக இருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் குமாருங்கிற பேர் அதிகமாக இருக்குது. அந்த குமாரோட சேர்ந்து புனைப்பேர் அதிகமாக இருக்குது. வெறும் குமார்லாம் கிடையாது. செந்தில் குமார், என் பேர் செல்வகுமார், என் பேர் கணேஷ்குமார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெரும்பாலும் இந்த பேர் 3 பேருமே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. கணேஷ்குமார் அதிகமாக இருக்குது, செந்தில்குமார் அவங்க அதிகமாக இருக்குது, செல்வகுமார் அதிகமாக இருக்குது. ஆகையால் இதில் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த 3 பேருக்கும் 2 விளக்கங்களை கொடுத்து 2 இன்சியல் அப்பா இன்சியல் மாறுபடும். அந்த விளக்கங்களை பற்றி பார்ப்போம். பெரிய பேராக கேட்டதுனால ஒரு பிரபலமான பேரை போடணுங்கிறக்காக இந்த பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். எனக்கெல்லாம் நான் சொல்லலையே அப்படின்னு தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயத்தை, உங்களுடைய குணநலங்களை ஃபோனில் தெளிவாக கேட்கலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் விளக்கங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம். எம் கணேஷ்குமார், நியூமராலஜி நம்பர் 41/91. இப்போ இது காமனான டேட்டா பர்த்தை போட்டிருக்கோம், பொதுவான டேட்டா பர்த்து 22/10/1980. இவருடைய நியூமராலஜி நம்பர் 23. ரகசிய நம்பரு, பிரமிடு நம்பரு, பேக் வீலு 74. அதாவது உங்களுக்கு 2, 4, 7, 8 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பிரமிடு நம்பரில் பேக் வீல் பஞ்சராக இருக்குது, முன் வீல் நல்லா இருக்குது. 1, 5, 6, 9ல் 5ஆம் நம்பர் வந்துட்டு. நியூமராலஜி நல்லா இருக்குது, பிரமிடு நம்பர் தப்பாக இருக்குது. எம் கணேஷ்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 41/91. இவருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குது, பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. அப்போ இவருக்கு இந்த குதிரை ஓடுறதுக்கு தயாராகிட்டு அப்படிங்கிறது இவர் கையெழுத்து காட்டுது. சரி, இவருடைய கையெழுத்து மூலமாக இவர் கட்டம் எப்படி இருக்குது பார்ப்போம். ஜாதக அமைப்பு படி பேர்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்கணத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர். லக்கணத்தில் சுக்கிரனும் இருக்குது. டெய்லி ஒரு புத்தாடை கட்டி ஒரு அழகாக டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பார். வாக்கு எடுபடலை, தைரியம் நல்லா இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குது. சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்குது, ராகு இருக்குது. ராகு எடுக்கிறதுனால எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒரு சுகபோகங்களத்தில் இருந்தாலும் அதில் ஒரு நிறைவு காண முடியாமல் இன்னும் ஏதாவது ஒரு ஏக்கத்திலே இருக்கும். சூரியன் இருக்கனால ஓரளவுக்கு எளிமையாக கிடைக்க சுகபோகங்களை அணிவிக்கக்கூடிய யோகம் உண்டு. பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த பார்வையில் உள்ளது. நோய் கடன்லாம் கிடையாது. நண்பர் வட்டாரம் இருக்குது, கல்யாண யோகம் எல்லாம் இருக்குது. இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. அப்பா சொத்து இந்த பார்வையில் உள்ளது. புகழ்ஸ்தானம், அப்பா சொத்து எது இருந்தால் இந்த பார்வையில் கிடைக்கும். காலதாமதமாகவும் கிடைக்கணும். சுபகாரக பார்வையினால இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குது, 20 ரூபா வருது, 10 ரூபா வரையும் பண்ணுறாரு. சந்திரன் மறையதுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். இவர் 41ஆம் நம்பர் இருக்கிறனால உங்களுக்கு நியூமராலஜியில் 108க்குள்ளே 41ஆம் நம்பர் குணத்தை சொல்லியிருக்கோம். தன் திறமைக்கு மீறின சக்தியில் இறங்கிடுவார். சக்தியில் இறங்கி மனம் அங்கிட்டும் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு நிலைப்படுத்தி ஒரு செயலில் இறங்கல ஏதாவது தெரியாமல் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டால் யாருக்கும் தெரியாமல் பூசி மறைச்சிடுவார். தான் தோல்வி அடைஞ்சு தெரியக்கூடாத நிலத்தில். இந்த நம்பர் தொட்டது தொடங்கும். ஒரு அதிகாரம் பண்ணுறதே நிர்வாகம் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது. எதிராளிகளுக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரும் சம்மந்தப்படுது. தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. இவருடைய நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குது, பிரமிடு நல்லா இருக்குது. இவர் கம்பல்சரியாக டேட்டா பர்த் சுமாராக இருந்தாலும் இந்த நம்பர் சாதனைக்கு இழுத்துட்டு செல்லும். கம்பல்சரியாக இவர் சாதனைக்கு தயாரான ஆளே என்ற அர்த்தம். நம்ம நியூமராலஜி நம்பரையும் சரி பண்ணி, பிரமிடு நம்பரையும் சரி பண்ணி, போகிற பாதை 6, 8, 12 தவிர மற்ற இடத்துல பூரா ஃபுல் பண்ணணும். இவருக்கு 6ஆம் இடம் காலியாக இருக்குது, 8ஆம் இடம் காலி, 12ஆம் இடத்துல மட்டும் ஒரு கிரகம் மட்டும் மறைஞ்சிருக்கு. இந்த பேரில் எதுவும் குறைகள் என்றும் சொல்ல முடியாது. இவர்கள் குறைகள்னா காலி இடம் மட்டும்தான் குறை. இவருடைய கவலை, நான் சொன்னால் யார் கேட்கா வீட்டில் அப்படின்னு ஒரு நிர்வாகத்தில் போனாலும் சொல்கிற இடத்துல ஒரு தொழிற்சாலத்தில் இருக்கையில் அவர் பேச்சு எடுபடாது. அவருடைய குறை வாக்கு எடுபடலை. பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் இந்த இடம் காலியாக இருக்குது. இந்த பார்வையில் உள்ளது அதனால் கிடைக்கும். இருந்தாலும் அவர் இதை சார்ந்த கொஞ்சம் கவலையும் உண்டு. அப்பா சொத்து கிடைக்கி போகிற இடத்துல புகழ், மரியாதை எல்லாம் இந்த இடம் தான். அவருக்கு அந்த இடம் காலியாக இருக்குது. இந்த பார்வையில் தான் கிடைக்கி. ஆகையால் இவருக்கு வாக்கு எடுபடலை. பூர்வ புண்ணியம், யோகம், அதிர்ஷ்டம் இந்த 2 இடம் அது காலியாக இருக்குது. அதை சார்ந்த கவலை மட்டும் இவருக்கும். இதுதான் எம் கணேஷ்குமாரின் வாழ்க்கை தரம். இப்போ அதே கணேஷ்குமார் மாதிரி
கே கணேஷ்குமார் இருக்கார். கே கணேஷ்குமார் நியூமராலஜி நம்பர் 39, பிரமிடு நம்பர் 71. இவருடைய ஜாதக அமைப்பு பேரக்கட்டத்தை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. எல்லாருக்கும் குரு மாதிரி உபதேசம் பண்ணுவார். அனைவரோட அனுசரித்து போவார். வாக்கில் ராக இருக்குது. கொத்துற மாதிரி பேசுகிறாரு. ஸ்ட்ராங் அடித்து பேசுகிறாரு. தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகஸ்தானம் காலியாக இருக்குது. வீடு கட்டுற யோகம் இதில் கம்மியாக காட்டுது. குழந்தை பாக்கியெல்லாம் கிடைச்சாச்சு. அதிர்ஷ்டம் யோகம்லாம் இருக்குது. நோய் கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பு கையை விட்டுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கல்யாணம் தாமதமாகும். இந்த கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து திருத்தினா தான் வீட்டுக்காரி கூட அனுசரித்து போகிறது, அண்டர்ஸ்டாண்டிங், திருப்தி எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகம் நல்லா இருக்குது. அப்பா சொத்து வலுவாக இருக்குது. என்ற இடம்லாம் மரியாதை புகழ் எல்லாம் காட்டுது. தொழில்ஸ்தானம் 0வாக இருக்குது. லாபஸ்தானம் நல்லா இருக்குது. இவருக்கு அப்பா சொத்து காட்டுது. தொழிலை காணோன்னு வருத்தப்படுறாரு. லாபம் மட்டும் எப்படியும் கையில் ரூபா சேர்த்துருவார். 2, 5, 11. இவருடைய இதை பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கெட்டாகவே இருக்க மாட்டார். 2, 5, 11 எழுத்து வந்துட்டாலே பணப்புழக்கம் அவருக்கு சரளமாக இருக்குன்னு அர்த்தம். இவர் பணப்புழக்கத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது வீடை கட்டுறாருன்னா வீடை கட்ட கையில் ரூபா வச்சுருக்காரு. ஆனால் வீடை கட்ட முடியாது. 4ஆம் இடம் காலியாக இருக்குது. 4ஆம் இடம் காலியாக இருக்கனால சம்பாத்தியம் பண்ண ரூபா வச்சு ஒரு சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அப்போ இவருடைய நியூமராலஜி நம்பருக்கு உங்களுக்கு 39 பற்றி உங்களுக்கு 108க்குள்ளே பேசியிருக்கோம். அதில் போய் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சில விளக்கங்களை கொடுக்கும். இவருடைய திறமை யாரோ இவருடைய உழைப்பை செக்க பொழிஞ்சி ஷேர் பொழிஞ்சி வாங்கி அவங்க ஒரு திறமையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 39 நம்பருக்கு ஆத்ம திருப்திக்காக வளர்ப்பார். ஏதாவது ஒன்றுனா அந்த அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு டக்குன்னு தூக்கி போட்டக்கூடிய கேரக்டர். இவருடைய உழைப்பை இவர் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோடு சேர்ந்துருந்தாலும் சரி, இவருடைய உழைப்பை கூட இருக்கிறவங்க அவருடைய திறமை பூரம் செக்க பொழிஞ்சி ஷேர் பொழிஞ்சி அவர் திறமை பூரம் அபகரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக அவருக்கே தெரியாது. இவருடைய உழைப்பு பூரம் உடன் இருக்கிறவங்க பறிச்சுக்கிடுவாங்க. இவருடைய பிரமிடு நம்பர் 71. இவர் கால தாமதமாகவும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு 8ஆம் நம்பர்னா 40 வயசுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு சொல்லிலா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுபவிச்சு தோல்வியை கண்டு வெறுப்பார். அந்த நம்பருக்கு அது தோல்வியை ஏன் அதை சாதனையாக்குன்னு துடிச்சிக்கிட்டு இருப்பார். அவருடைய பின் லைஃப் மட்டும் நல்லாயிருக்கும். இந்த நம்பரு பேக் வீலும் பஞ்சரு, முன் வீலில் மட்டும் 25% ஏர் இருக்குது. அங்கே 2 நம்பரும் நியூமராலஜி நல்லா இருக்குது, பிரமிடு நல்லா இருக்குது. கட்டம் ஓரளவுக்கு ரொம்ப பாதிப்பே இல்லை. இதுக்கு 80% மார்க் போடலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கையில் பணப்பழக்கம் மட்டும் தாராளமாக இருக்குது. 2, 5, 11 தான் பணபலம். இதுக்கு பணத்தை எப்படினாலும் சேர்த்துருவார். இந்த நம்பர் புதுமையை நோக்கி நகலாது, அரைச்சமாகவே இறக்கி சொல்லும். உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பரை பற்றி. மற்றபடி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் வேத வாக்காக இருக்கும். 40 வயசுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். மன அழுத்தத்தில் இருப்பார். கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தார்ந்த கவலை. இந்த நம்பரு வீடு கட்டுறதுக்கு உங்கள் 4ஆம் இடம் வலுத்திருந்தாலும் இந்த இடம் காலியாக இருக்கனால இதை அனுபவிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த நம்பரு தாமதப்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு 4ஆம் இடம் இவருக்கு 4ஆம் இடம் வலுத்திருந்து ஒரு சொந்த வீடை கட்டிட்டாலும் ஒரு 3 வருஷமோ 1 வருஷமோ இல்லை 5 வருஷத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டில் அந்த வீடை போய் வாடகைக்கு விட்டுட்டு வேறு வீட்டில் போய் கூடலாம் இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது இந்த 4ஆம் இடம் காலியாக இருக்கிறதுனால சொந்த வீடை அணைக்க முடியாதுன்னு அர்த்தம். அவங்க பிறப்பு ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருந்து இந்த கட்டத்தில் கையெழுத்தில் 4ஆம் இடம் கிரகம் இல்லைன்னா நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க வீடை கட்டியும் அந்த வீட்டில் இருந்துட்டு வேறு வீட்டுக்கு போனால் தான் விசேஷமாக இருக்கும், வாடகை வீட்டில் போய் வந்துக்கிறாங்க. அது நிறைய பேர் இதுதான் எனக்கு நல்லா இருக்குது, சொந்த வீட்டில் இருந்தால் எனக்கு நல்லா இல்லை அப்படி சொல்கிறாங்க. சிலவங்க 10 வீடு கட்டி விட்டுருக்காங்க. 10 வீடு கட்டி விட்டுட்டு அவர் போய் வாடகை வீட்டில் வந்துருப்பாங்க. 10 வீடு சொந்த வீடு இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு வீட்லையா போய் தான் சுகமாக அனுபவிக்கானா கிடையாது. அதோ 10 வீடையும் வாடகைக்கு விட்டுட்டு இவர் தனியாக ஒரு வாடகை வீட்டு தான் போய் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பல பேரை பார்த்துட்டேன். இந்த மாதிரி 4ஆம் இடம் வலு இல்லைனால் அந்த தவிப்பில் இருக்காங்க. வீடை கட்டினாலும் அந்த வீடு அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த பேருக்காரங்க கிடையாது. 4ஆம் இடம் வலு இல்லாதவங்க கூட அந்த மாதிரி இருக்காங்க. தைரியம் கம்மி இவருக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தார்ந்த கவலை. கல்யாணம் இந்த நம்பர் தாமதப்படுத்துது. இந்த இடத்துல எழுத்திருந்தாலே இந்த நம்பருக்கு தாமதப்படுத்தும். அங்கேயும் சுமாராக இருக்குது, இங்கேயும் சுமாராக இருக்குது. கல்யாண தடையாக இருக்கும். அப்படியே கல்யாணம் முடிச்சிட்டாலும் கருத்து வேறுபாடு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். தொழிற்ஸ்தானம் சுத்தமாக இல்லை. தொழில் சார்ந்த கவலை அதிகமாக இருக்கும். எப்படினாலும் சம்பாத்தி பண்ணிடுறாரு. ஏதாவது டெவலப் பண்ணால் அவருக்கு தொழில் சார்ந்த கவலை இருக்குது.
தொழில்ஸ்தானம் சுத்தமாக இல்லை. 3 மடங்கு லாபம் இருக்குது, வீண் வரையும் பண்ணலை. ஆகையால் இந்த நம்பரு கையில் ரூபா இருந்தாலும் இதற்கு போய் கடைசி எல்லைக்கு போயிடும். இதுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லி 3ஆம் நம்பரை பற்றி விளக்கியிருக்கோம் இவருக்கு. ஆகையால் இவருடைய கவலைகளை பற்றி பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது, கல்யாண யோகம் லேட் ஆகுது, தொழில் சார்ந்த கவலை. இதுதான் கே கணேஷ்குமாரின் வாழ்க்கை தரம். பி செந்தில்குமார். நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கல, போன தடவை செந்திலை பற்றி விளக்கல இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த பேரை போட்டிருக்கோம். அவர் என் பேரை பற்றி சொல்லுங்கள் தெளிவாக எனக்கு சரியாக புரியல அப்படின்னுக்கிட்டு இருந்தார். அவருக்காக இந்த பி செந்தில்குமாருங்கிற பேரில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். அவருடைய நியூமராலஜி நம்பர் 49, பிரமிடு நம்பரில் 72. இது ஒரு உதாரண டேட்டா பர்த்தை போட்டிருக்கோம். அவருக்கு முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. 4ஆம் நம்பர் வர்றதுனால 4 ராகு, 9 செவ்வாய். 4ஆம் நம்பர் உழைக்கும், 9ஆம் நம்பர் உருவாக்கும். 4ம் 9ம் சேரலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. தன் தகுதிக்கு மீறிய ஒரு செயலை இறங்கி யாராவது என்னப்பா இப்படி பெரிய காரியம் செஞ்சுட்ட அப்படின்னு கேட்பாங்க. அவர் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பெரிய வேலை கிடையாதுன்னு சொல்லி பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அவருக்கு ஈஸியாக தெரியும். மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அந்த நம்பரை பற்றி உங்களுக்கு 108க்குள்ளே தெளிவாக 49 நம்பரை பற்றி விளக்கியிருக்கோம். நீங்கள் அதிலே தெளிவாக பார்த்துக்கோங்க. 72க்கு எதையும் உருவாக்கக்கூடிய சுய புத்தி உண்டு, சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய டேலண்ட் உண்டு, கோவக்காரர். இது இவருடைய பேக் வீல் நல்லா இருக்குது, சுய முடிவு எடுத்துருவார். முன்வீல் மட்டும் அவருக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தவங்க என்ன நினைக்கான்னு நினச்சிட்டு தான் சுயமாக வாழ முடியாமல், சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்கும். நாளைய பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வாழ்கிறத விட்டுருவார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது, ஓவர பிடிவாதக்காரர், வாக்கு எடுவடலை, தைரியம் நல்லா இருக்குது. இவர் சுகஸ்தானம் மட்டும் நல்லா இருக்குது, குரு வேற உச்சம் இருக்குது, சனி கிரகம் வேற அதில் இருக்குது, சூரியன் வேற இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா குருனால நல்ல மன திருப்தியான ஒரு வீடை கட்டக்கூடிய யோகம் இருக்குது. இவர் வீடு கட்டி எப்படியாவது லைஃப்பில் ஒரு வீடை பார்ப்பார். அப்படியே இந்த செகண்டுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகினாலும் அவர் வீடு கட்ட யோகம் உண்டு. அப்படியே வீடு கட்டுறதுக்கு இவருக்கு இல்லைன்னா ஒரு வீடாவது ஒரு எங்கேயாவது இடமாவது வாங்கி போட்டுருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. இவருக்கு சுகஸ்தானம் எப்படியும் உருவாக்கிடுவார். பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் இந்த ஸ்தானத்தில் காலியாக இருக்குது. குலதெய்வம், குழந்தை பாக்கியம், யோகம் இது போகிற இந்த இடத்துல காலியாக இருக்குது. கொஞ்சம் கடன் காட்டுது, கல்யாணம் முடிஞ்சாச்சு, திருப்தியெலாம் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது, ஆயில்லாம் நல்லா இருக்குது, புகழ்ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்பாவுடைய சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்பா சொத்து கொடுத்தாலும் அதை வீட்டை டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்பா சொத்து கிடைச்சிரும், அதை வச்சு வீடு கட்டிக்கிடுவார். இல்லை சென்ற இடம்லாம் புகழ் இருக்கும், அவராக கையில் உள்ள ரூபாவை கொண்டு போய் சுகப்பொருள் வாங்கிக்கிடுவார். தொழில்ஸ்தானம் ஒன்றையும் காணும், வேற என்ன செய்ய தவிக்காரு. இந்த பார்வையில் உழுது, வீண் விரயம் பண்ணலை, 3 மடங்கு விரயம் இருக்குது. இங்கே பாருங்கள், பி செந்தில்குமாருக்கு 2, 5, 11. இங்கே பாருங்கள் 2, 5, 11 தனஸ்தானம் வலுத்து இருக்கு. ஆனால் கையில் ரூபா வச்சுக்கிட்டு வீடை கட்ட முடியாமல் தவிக்காரு. இவர் கையில் ரூபாவே இல்லை, ஆனால் வீடை கட்டிக்கிறார். இந்த மாதிரி அமைப்பு அங்கே தனஸ்தானம் வலுத்துருக்கு, அந்த ரூபாவை கொண்டு போய் வீடு கட்ட முடியல. இவர் கையில் ரூபா இல்லை, ஆனால் இவருக்கு வீடு கட்ட யோகம் இருக்குது. இவருக்கு சுகஸ்தானத்தை பூரா அணைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவருக்கு பணப்பலம் இருக்கா, அதனால் ஒரு தெளிவான சிந்தனையும் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். வாழ்கிற வரைக்கும் அன்றாட தேவைக்கு பணம் வேணும். எந்த பொருள் வாங்கினாலும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆள் கையிலையும் பணம் இல்லாமல் வாழ்ந்தால் ஒரு பித்து பிடிச்சமாக இருப்பாங்க. இவருக்கு 2, 5, 11 தனஸ்தானமே இல்லை, வாக்கு ஈடுபடலை, தைரியம் இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்குது, குழந்தை பாய்க்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குது, தொழில்ஸ்தானம் காலியாக இருக்குது, லாபம் காணும், 10 ரூபா வருமானம் காணும், ஆனால் 3 மடங்கு விரையும் காத்திருக்கு. இவருக்கு புதன் போய் கெட்டு கிடக்கு. புதன் கெட்டு போனதுனால படிப்பு இடையில பிரேக் ஆகிருக்கும். குரு கிரகம் வேற போய் மறைஞ்சி கிடக்கு, சுபகாரியம் நடக்க தாமதமாகிக்கிட்டு இருக்கு. ராகு போய் 12ல் இருக்கனால கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்கும். சூரியன் மறைஞ்சதுனால என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பார். இவருக்கு 2, 5, 11 எடுத்து கூட்டினா தான் தெளிவான சிந்தனைக்கு வரும். இவருக்கு மெயினான கட்டம் 2, 5, 11 அன்றாட தேவைக்கு பணப்பழக்கத்தையாவது உருவாக்கணும். இவருடைய பணப்பழக்கம் இருந்தாலும் அந்த நம்பரை அதை அணிவிக்க முடியாமல் தவிக்கி. இவருக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் அணிவிக்காரு, ஆனால்
அன்றாட தேவைக்குரிய பணம் கையில் இல்லாமல் பணம் மைண்ட் வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இது இதே பேரில் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆணித்தனமே உண்மையாக இருக்கும். இவருக்கு பி செந்தில்குமாருடைய கவலை வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, குலதெய்வம் குழந்தை பாக்கியம் தாமதமாகிக்கிட்டு இருக்கு, தொழில் ஸ்தானத்தை ஒன்றையும் காணும், லாபத்தை காணும், விரயம் மட்டும் 3 மடங்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 6, 8, 12 எழுத்தே வரக்கூடாது. பேர்லே வந்து 6, 8, 12 தவிர மற்ற 9 கட்டம் வேணும்னு இருக்கேன். இவ்வளோ பெரிய பேராக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சின்ன சின்ன பேராக போட்டிருக்கீங்க, சிறிய பேராக இருந்து கொண்டு போனால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருன்னு நினச்சிட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, பி செந்தில்குமாருக்கு 8ஆம் இடத்துல 3 எழுத்தாச்சு, 12ஆம் இடத்துல 3 எழுத்து, இங்கே ஒரு எல்லுங்கிறது, மொத்தம் 6, 8, 12 போய் 7 எழுத்து சேர்ந்துக்கிடுது. இவருடைய முக்கியமான விஷயங்கள் பூரா மறைவு ஸ்தானத்தில் போய் அடைஞ்சி அதை பூரா தாமதமாக்கிறது, அதை பூரா அடைய முடியாமல் தவிக்குது. இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அப்பா இன்சியல் படி தான் அவங்கவுங்க வாழ்கிறாங்க. இன்னைக்கு இவர் 30 வயசாக இருக்கலாம், 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, இன்னும் இப்படியே வருஷம் ஓடிக்கிட்டு இருந்து பார்த்துக்கலாம் என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மெத்தனைப்படுத்திக்கிட்டே நிப்பாட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு காலதாமதமாகி ஒரு 60 வயசுக்கு பிறகு அன்னைக்கே சொன்னாங்க நான் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் வருத்தப்பட வைக்கும். ஆகையால் வயசுக்கு கரெக்டான வயசில் கரெக்டான செஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு யாரும் தவிர்க்க முடியாது. இந்த ஸ்தான பலத்தை பூரா வலுக்கட்டினா தான் அவங்களும் ஜெயிக்க முடியும். இது அணுவும் கண்ட உண்மை. பி செந்தில்குமாரோடைய கவலை வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்குது, தொழில் இல்லை, லாபம் இல்லை. இதுதான் பி செந்தில்குமாரோடைய வாழ்க்கை தரம். கே செந்தில்குமார், பி செந்தில்குமாருக்கும் கே செந்தில்குமாருக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். இப்போ கே செந்தில்குமார் இவருடைய நியூமராலஜி நம்பர் 43, பிரமிடு நம்பர் 12. முன்வீலும் பஞ்சர், பேக் வீலில் 25% ஏர் இருக்குது. உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான் 25% இன்னும், முன்வீலு சுத்தமாக பஞ்சராக இருக்குது. கே செந்தில்குமார் நியூமராலஜி நம்பர் 43, பிரமிடு நம்பர் 12. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கார், பிறருக்கு குரு மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார், வாக்கு உச்சம் இருக்குது, சந்திரன் சாந்தமாக பேசுவார், தைரியம் மட்டும் போல்டாக இருக்குது, சுகஸ்தானத்தை அணிவிப்பார், சுகபோகங்கள்லாம் நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் கிடைச்சாச்சு, நோயெல்லாம் கிடையாது. இது கூறிய முயற்சியை பூரா எடுத்துக்கிட்டேன்னா அவங்க அலட்சியப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. இந்த 7ஆம் இடத்துல போய் ராகு வரக்கூடாது, வீட்டுக்காரமாக கூட கருத்து வேறுபாடாக இருக்கும். அப்பா சொத்து இந்த பார்வையில் தான் உழுது, தொழிற்ஸ்தானம் வேறு என்ன செய்ய திணறாரு, பார்வையில் கிடைக்கி. இவர் கையில் என்ன தான் வேலை பார்த்தாலும் தனஸ்தானம் இருப்பு இருக்குது, மீன் வரையும் பண்ணலை. இவருக்கு தனஸ்தானமே இல்லை. இவருக்கு 2, 5, 11 2ஆம் இடம் தனஸ்தானம் இருக்குது, இருப்பு ஸ்தானத்துலேயே இருக்குது. இவர் கையிலும் பணப்பழக்கம் இருக்கும், வீடு கட்டி சுகமாக அனுப்பிப்பார். இவருடைய கவலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது. குலதெய்வ அனுக்கிரகம் குழந்தை பாக்கியம் தாமதப்படுத்தும். அப்பா சொத்து இருந்தால் இந்த பார்வையில் விழுது, ஆனால் இந்த நம்பர் இருக்கிறதுனால வரும் இயக்கத்தையில் இருப்பார். குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்பா சொத்து இருந்தாலும் இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தொழிற்ஸ்தானமும் வேறு என்ன செய்யன்னு சொல்லி முயற்சி எடுத்தாலும் இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால் கே செந்தில்குமார் வாழ்க்கை தரம் அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானம், தொழிற்ஸ்தானம், இதை சார்ந்த கவலை. இதுதான் கே செந்தில்குமாரின் வாழ்க்கை தரம். கே செல்வகுமார், தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த பேர் இருக்காங்க. கே செல்வகுமார் இவருடைய நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 95. இவருக்கு 8ஆம் நம்பருக்கு 40 வயசு போகிறா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி 8ஆம் நம்பரை பற்றி நல்ல தெளிவாக விளக்கிட்டோம். 108க்குள்ளே போய் அந்த நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 95யும் விட்டு கொடுத்து போகும், அனுசரித்து போகும். இவர் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுவாக இருந்தாலும் தனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணப்போனா துறப்போன்றுவார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கில் ராக இருக்குது, கொத்துற மாதிரி பேசுகிறாரு, ஸ்ட்ராங்காகவும் அடித்து பேசுகிறாரு, தைரியம் பரவாயில்ல, சுகஸ்தானம் பார்வையில் தான் விழுது, சுகஸ்தானம் காலியாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் கலத்தரம், கல்யாணம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த நம்பருக்கு 8ஆம் நம்பராக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் 30 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். 40 பிறகு தான் மதிக்கத்தக்க ஆளாக இருப்பார். அவருடைய தேடுதல் பூரம் இந்த நம்பர் வீடை கட்டுற யோகத்தை தேடினாலும் வீடு கட்டுறதுக்கு இந்த நம்பர் தாமதப்படுத்தும். சுகஸ்தானம் சார்ந்த கவலை, 7ஆம் இடம் கல்யாணம் சார்ந்த கவலை, புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு, அப்பா சொத்துலாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, தொழில்ஸ்தானம் நீர் சார்ந்த தொழில் காட்டுது,
இருப்பு நல்லா இருக்குது, இருப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது. வீண் விரயம் பண்ணலை. கே செல்வகுமாரோடைய கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சுக சார்ந்த கவலை. வீடை கட்டணும், வண்டி வாங்கணும்னா அந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும். கல்யாண ஸ்தானம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சாலும் காலதாமதமாகி தான் முடியும். வீட்டுக்காரம்மா கூட அனுசரித்து போக கையெழுத்து சரி பண்ணிக்கணும். இதுதான் கே செல்வகுமாரின் வாழ்க்கை தரம். இப்போ ஆர் செல்வகுமார். கே செல்வகுமாருக்கும் ஆர் செல்வகுமாருக்கும் ஒரே நம்பர் தான், ஆனால் கட்டம் மாறுபடும். அவங்க அப்பா எழுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க குணநலங்கள் மாறுது. ஆர் செல்வகுமார், இங்கே கே செல்வகுமார் 35/95, ஆர் செல்வகுமார் 35/95. 2 பேருக்கும் ஒரே குணம் தான் இருக்கும். ஆனால் அணிவிக்கிற அவங்களுடைய அப்பா இன்சில் மாறுறதுனால அவங்க அணிவிக்கிற யோகம் வந்து மாறுபடும். கட்டப்படி தான் வாழ்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு எடுபடலை, தைரியம் நல்லா இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குது, வீடு கட்டுற யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. இவர் வந்து 6ஆம் இடம் வலுத்துருக்கு. இவருக்கு நோய், கடன், வம்பு வழக்கு இந்த 3ஐயும் பார்ப்பார். அவருக்கு அந்த இடம் காலியாக இருக்குது. இவருக்கு இந்த இடம் 6ஆம் இடம் வலுத்துறக்கூடாது. 6ஆம் இடம் வலுத்துட்டா ஒன்றும் கோர்ட்டு கேஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை நோய் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா கடன் பட்டிருப்பார். பேர் மாற்றினா தான் அந்த இடம் அவங்களுக்கு காலியாகும். இல்லைன்னா லைஃபுக்கும் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க ஒரு 70 வயசு ஆனாலும் இப்போ சொல்கிற கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். இவங்களுடைய கவலை வந்து சுக்கிரன் வேறு கெட்டு போயிருக்கு. மனைவிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு கல்யாணத்துக்கு பிறகு மனைவிட்ட திட்டு வாங்கணும். சந்திரன் போய் 6ல் மறையினால எதிராளியை கொஞ்சம் எதுவும் தப்பு செஞ்சால் சரிப்போன்னு மன்னிச்சு விடக்கூடிய குணம் இருக்குது. 7ஆம் இடம் காலியாக இருக்குது. இவருக்கும் கல்யாணம் இந்த தடையை பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் கல்யாண நம்பருக்கு காலியாக இருக்குது. அவங்களுக்கு அதை சார்ந்த கவலை. இவருக்கு வந்து அப்பா சொத்து கிடைக்கும், காலதாமதமாகும். ராகு இருக்கிறனால தொழில் ஸ்தானம் புத்தி சார்ந்த தொழில் காட்டுது. கையில் வருமானத்தை இருப்பு ஸ்தானம் ஒன்றையும் காணும். அவருக்கு இருப்பு நல்லா இருக்குது. கே செல்வகுமாருக்கு இருப்பு பண பழக்கம் இருப்பு ஸ்தானம் இருக்குது. ஆர் செல்வகுமாருக்கு இருப்பு ஒன்றையும் காணும். விரயம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பார்வையில் விழுது அந்த வர ரூபாயும் தூக்கி அதில் காலி பண்ணி வருவார். இவருக்கு வரவும் செலவும் ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் மீதி ஒன்றும் இல்லைம்பாரு. 2, 5, 11 எழுத்தையே காணும். ஒரு இடம் தான் இருக்குது. அந்த வர ரூபாயும் அந்த பார்வையில் அதை விரயம் பண்ணிடுது. குரு இருக்கிறனால சுபகாரியம் அடிக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். 12ல் போய் குரு கரகம் இருக்கிறதுனால சுபகாரியத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருடைய பெரிய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு எடுபடலை, 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நோய், 7ஆம் இடம் கலத்தரம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது, கல்யாண யோகம் கம்மியாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சாலும் வீட்டுக்காரங்க கூட அனுசரித்து போகிறதுக்கு இந்த இடத்துல எழுத்து வேணும். இருப்பு தங்கலை. இதுதான் ஆர் செல்வகுமாரின் வாழ்க்கை தரம். இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்தும் 3 பேர் 6 விளக்கம் கொடுத்துருக்கோம். கணேஷ்குமார் 2 கணேஷ்குமார், செந்தில்குமார் 2 செந்தில்குமார், செல்வகுமார் 2 செல்வகுமார். இவங்களுடைய அப்பா இன்சில் படி அவங்கவுங்க என்னென்ன நிறை குறைகளை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் 15 வயசாக இருக்கலாம், இல்லை 25 வயசாக இருக்கலாம். இப்படியே இந்த ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த 1980 படி போட்டிருக்கேன். 1980னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 வயசு ஆச்சு. இதே இது நீங்கள் 2000 வருஷத்தில் பிறந்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு 23 வயசு 24 வயசாக இருக்கும். அவங்களுக்கும் இது பொருந்தும். இதே 1970 பிறந்தாலும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவங்களுக்கும் பொருந்தும். ஆகையால் இது உதாரண டேட்டா பர்த்தை போட்டிருக்கேன். இதுக்கு பெருசாக முக்கியத்துவம் எடுக்க வேண்டாம். இந்த கட்டத்தை பற்றி சொன்ன அத்தனை பேருடைய குணம் போகிறோம். நீங்கள் எத்தனை வயசு ஆள் இருந்தாலும் உங்களுக்கு ஆணித்தனமாக பொருந்தும். இது உதாரண நம்பர் போட்டிருக்கேன். சிலவங்க போட்டு நீங்கள் அதையும் உதாரணம் காட்டுறீங்க. இது இந்த நம்பரில் நான் பிறக்கலை. போன வட்டம் ஒரு கமெண்ட்டில் ஒரு கஸ்டமருக்கு என்கிட்ட நேரில் பேசலை, அந்த மாதிரி பேசியிருந்தார். அவருக்காக அந்த விளக்கம் கொடுக்கும். இந்த நம்பரை பற்றி நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம். உங்களுக்கு நியூமராலஜி விளக்கணும், பிரமிடை விளக்கணுங்கிறக்காக ஒரு உதாரண டேட்டா பர்த்தை போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு 6 மாதமாக இதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் தான் உண்மை, நியூமராலஜிலாம் உண்மை ஒன்றும் இல்லை, இதை நிறைய பேர் சொன்னதுனால உங்களுக்கு அடிக்கடி இந்த உதாரணத்தை மாறி மாறி சொல்லி அதை ஆணித்தனமாக அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் விளக்கம் போட வேண்டியிருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் விளக்கம் போட்டிருக்க வேண்டாம். ஆகையால் நியூமராலஜி எப்படி வேலை செய்கிறது, வெறுமனேன்னு நம்ம ஜோதிடத்தையாக நோக்கி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த விஷயங்களை பூரம் கொடுக்கல. இது ஒரு ஆணித்தனமாக உங்களுக்கு மனசில் பதியணுங்கிறதுக்காக இதை மறுபடியும் உங்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டியிருக்கு. உங்கள் அனைவருக்கும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
மீண்டும் ஒரு தொடரில் சந்திப்போம். இன்றைக்கு விளக்கின விளக்கங்கள் அனைத்தும் எனக்கு மன நிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் இது நிறைவை தரும் என நம்புகிறேன். அடுத்து ஒரு தொடரில், ஒரு புதுமையான தொடரில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.